வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மட்டக்களப்பிற்கு விஜயம். சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக சேறு பூசும் நடவடிக்கையில் சரத் பொன்சேகா, முஜிபுர் ரஹ்மான் தெரிவிப்பு. பாணந்துறை கடலில் நீராடிக் கொண்டிருந்த 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதி. இலங்கையர்களுக்கு பறவை காய்ச்சல் தொடர்பில் உலக சுகாதார நிறுவனம் எச்சரிக்கை. மன்னார் மதவாச்சி வீதியில் விபத்து, பெண் பலி, பலர் காயம். கனடாவில் துப்பாக்கிச்சூடு, ஒருவர் பலி, 3 பேர் காயம். கொழும்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த 2 கைது. சகல நாடுகளுக்கும் சகலவிதமான விசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு 10 வருட கால சேவை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மட்டக்களப்பிற்கு விஜயம் செய்ய உள்ளதாக கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் ஆராயும் விசேட கூட்டம் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் தலைமையில் நடைபெற்ற போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கேற்க உள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படாததினால் சஜித் பிரேமதாசவுக்கு எதிராக சேறு பூசும் நடவடிக்கையில் சரத் பொன்சேகா ஈடுபட்டுள்ளார் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கட்சியில் பல சிரேஷ்ட உறுப்பினர்கள் இருக்கையில் தியாகங்களுக்கு மத்தியிலேயே பொன்சேகாவுக்கு தவிசாளர் பதவி வழங்கப்பட்டது. எனினும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பொன்சேகாவுக்கு ஆசை வந்துவிட்டது. அவர் வேட்பாளர் பதவியை எதிர்பார்த்திருந்தார். ஐக்கிய மக்கள் சக்தி ஜனாதிபதி வேட்பாளராக சஜித்தை களமிறக்க தீர்மானித்தது. ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கூட்டணி வைத்துள்ள கட்சிகளும் இதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. இதனை தாங்கிக் கொள்ள முடியாததாலேயே அரசுடன் இணைந்து சஜித்துக்கு எதிராக பொன்சேகா பிரச்சாரம் செய்கின்றார். கசினோகாரர்கள் மற்றும் போதைப்பொருள் வியாபாரிகளுடன் சஜித்துக்கு தொடர்பில்லை. கசினோகாரர்களால் ஆரம்பிக்கப்படும் கூட்டணியில் தான் பொன்சேகா விரைவில் இணையப் போகிறார் என தெரிவித்துள்ளார். இலங்கையில் சமுத்திர முன்னறிவிப்பு இணையதளம் பல துறைகளில் மக்களின் வாழ்வாதார நடவடிக்கைகளை திட்டமிடுவதற்கு மிகவும் பயனுள்ளதாகும் என்று பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இது எண்ணெய் மற்றும் ரசாயன கசிவுகளை கணிக்கும் திறனை கொண்டிருப்பதால் எக்ஸ்பிரஸ் பேர்ல் போன்ற கடுமையான கடல் பேரழிவுகளை தடுக்க முடிகிறது. இலங்கை போன்ற கடலால் சூழப்பட்ட ஒரு நாட்டிற்கு வானிலை நிலைமைகள் மற்றும் சமுத்திர முன்னறிவிப்புகளை அறிவிக்கும் வளிமண்டல முன்னறிவிப்பு முக்கியமானது. கொழும்பு அலரி மாளிகையில் ஜூன் மாதம் 18 நடைபெற்ற இலங்கை சமுத்திர முன்னறிவிப்பு இணையதள வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த சமுத்திர முன்னறிவிப்பு இணையதளமானது ஆஸ்திரேலிய அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட நிதி உதவியின் மூலம் மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகத்தால் வழங்கப்பட்டுள்ளது. இலங்கையின் பெரும்பாலான பொருளாதார நடவடிக்கைகள் இந்து சமுத்திரத்தை சார்ந்து இருப்பதால் அலை இயக்கம், கடல் நீரோட்டம், வெப்பநிலை மற்றும் உப்புத்தன்மையின் படிநிலை ஆகியவற்றின் அடிப்படையில் சமுத்திர நிலைமைகள் பற்றிய துல்லியமான முன்னறிவிப்பை பெறுவது முக்கியம். 2022ஆம் ஆண்டு பிரதமர் தினேஷ் குணவர்த்தன வெளிவிவகார அமைச்சராக இருந்தபோது இத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டதாக குறிப்பிட்ட ஆஸ்திரேலிய உயர்ஸ்தானிகர் போல் ஸ்டீவன்ஸ், எக்ஸ்பிரஸ் பேர்ல் கப்பல் அனர்த்தத்தின் பின்னர் இலங்கையின் சமுத்திர முன்னறிவிப்பு முறைமையின் தேவை மேலும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். அந்த தேவையை நிறைவேற்றும் இந்த திட்டத்தில் ஆஸ்திரேலியா பங்காளியாக இருப்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பேருவள்ளி மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து பல நாள் மீன்பிடி படகில் கடலுக்கு சென்ற மீனவர்கள் குழுவில் இருந்த ஒருவர் கூறிய ஆயுதத்தால் மற்றொரு மீனவரை தாக்கி கொலை செய்துள்ளார். உறங்கிக் கொண்டிருந்த போது காலை மிதித்த சம்பவம் காரணமாக ஏற்பட்ட வாய் தர்க்கத்தை அடுத்து இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். பின்னர் ஏனைய மீனவர்கள் இணைந்து கொலை செய்த மீனவரை கட்டி போட்டு கரைக்கு அழைத்து வந்துள்ளனர். சஹன்புதா என்ற பல நாள் மீன்பிடி கப்பல் கடந்த 9ஆம் தேதி 5 மீனவர்களுடன் கடலுக்குள் சென்றது. 180 கடல் மைல் தூரத்தில் வைத்து தூங்கிக் கொண்டிருந்த மீனவர் ஒருவரின் காலை மற்றொரு மீனவர் தவறுதலாக மிதித்துள்ளார். அப்போது தூங்கிக் கொண்டிருந்த மீனவர் எழுந்து அருகில் இருந்த கூறிய ஆயுதத்தால் காலை மிதித்த மீனவரின் வயிற்றில் தாக்கியதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்போது குறித்த மீனவர் உயிரிழந்த நிலையில் மீனவ குழுவினர் சம்பவம் தொடர்பில் மீனவரிடம் கேட்டுள்ளனர். அப்போது மற்ற குழுவினரையும் தாக்குவேன் என மிரட்டியுள்ளார். அதன்போது குறித்த குழுவினர் ஒன்று சேர்ந்து கொலை செய்த மீனவரை பிடித்து கட்டி வைத்து இன்று கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த கொலை சம்பவம் நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளதுடன் குறித்த படகு நேற்று கரையை வந்தடைந்துள்ளது. இதன்போது பேருவளை போலீசாருக்கு
அறிவிக்கப்பட்டதை அடுத்து போலீசார் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர். பேருவளை ரொக்லன்பத்தை பகுதியை சேர்ந்த உபுல் சார்ந்த பெர்னாண்டோ என்ற 49 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். பானந்துறை கடலில் நீராடிக் கொண்டிருந்த 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஜெல்லி மீன் உடலில் பட்டதால் ஏற்பட்ட தோல் ஒவ்வாமை காரணமாக அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த மீனினம் உடலில் பட்ட அரிப்புகளில் சிவத்தல், அரிப்பு மற்றும் வலி போன்ற அறிகுறிகள் தோன்றியுள்ளன. குறித்த குழுவினர் பானந்துறை அடிப்படை வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் பானந்துறை கடலில் செல்பவர்கள் அவதானமாக செயல்படுமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு உலக சுகாதார நிறுவனம் இலங்கைக்கு அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தியா போன்ற அயல் நாடுகளில் பறவை காய்ச்சல் பாதிப்புகள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பறவை காய்ச்சல் இன்ஃப்ளூயன்சா வைரஸால் ஏற்படுகிறது. இது முதலில் பறவைகளை பாதிக்கிறது, பின்னர் வைரஸ் மற்ற விலங்குகளையும் மனிதர்களையும் பாதிக்கிறது. இன்ஃப்ளூயன்சா வைரஸின் பல திரிவுகள் மற்றும் துணை திரிவுகள் உள்ளன. சமீபத்தில் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட சிறுமி இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டார். 2019 ஆண்டுக்கு பின்னர் இன்ஃப்ளூயன்சா ஏ வைரஸால் பாதிக்கப்பட்ட இரண்டாவது நோயாளி அந்த சிறுமியாகும். இதுவரை பதிவாகியுள்ள பறவை காய்ச்சல்கள் அனைத்தும் விலங்குகளிடமிருந்து வந்தவையாகும். மேலும் பறவை காய்ச்சல் மனிதனிடம் இருந்து மற்றொரு மனிதனுக்கு பரவியதற்கான எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை. தற்போதைய சூழ்நிலையின் அடிப்படையில் H5, H7 மற்றும் H9 ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட பறவை காய்ச்சல் நோயாளிகளை அடையாளம் காணும் திறன் இலங்கையில் உள்ளது. பறவை காய்ச்சல் கண்காணிப்பை மேற்கொள்ளும் மருத்துவமனைகள் பறவை காய்ச்சல் நோயாளிகளை கண்டறியும் திறனை கொண்டுள்ளது என மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்தின் மருத்துவர் ஜூட் ஜெயமகா தெரிவித்துள்ளார். பறவை காய்ச்சல் மனிதர்களுக்கு ஏற்படுவது அரிதாக இருந்தாலும் விலங்குகளுடன் சுற்றித் திரிபவர்கள் எப்போதும் சவர்க்காரம் பயன்படுத்தி கைகளை கழுவ வேண்டும். தொற்று ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு உபகரணங்களை அணியுங்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பிறப்புச் சான்றிதழ் இல்லாதவர்கள் தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இன்னும் உள்ளதாக ஆட்பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது. பிறப்புச் சான்றிதழ் இல்லாத காரணத்தினால் இதுவரை 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு தேசிய அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 30ஆம் தேதி வரை அதற்கான அவகாசம் உள்ளதாக திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டார். இதற்கான விண்ணப்பங்களை அனுப்ப மார்ச் 31ஆம் தேதி வரை முதலில் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் பிரதேச செயலாளர்களின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு விண்ணப்பங்களை அனுப்பி வைப்பதற்கு கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பிரதீப் சபுதந்திரி குறிப்பிட்டுள்ளார். மன்னர் மதவாச்சி வீதியின் முருகன் பகுதியில் வேன் ஒன்று விபத்துக்கு உள்ளானதில் பெண் ஒருவர் உயிரிழந்ததுடன் 13 பேர் காயமடைந்துள்ளனர். கல்முனையில் இருந்து மன்னார் நோக்கி சென்ற வேன் ஒன்றே இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளது. வேக கட்டுப்பாட்டை இழந்த வேன் வீதி அருகிலுள்ள மின்கம்பம் ஒன்றில் மோதி விபத்துக்குள்ளானதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். விபத்தில் காயமடைந்தவர்கள் முருங்கன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சிலர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முருங்கன் காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். மன்னர் உப்புக்குளம் நலவன்வாடி பகுதியில் வீட்டு வளர்ப்பு நாய்கள், காகங்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இது குறித்து அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கையில், மிகவும் ஆரோக்கியமாக அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டு கிரமமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென இறப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாகவும் தெரிவித்தனர். குறித்த நாய்கள் வீட்டிலிருந்து வெளியில் சென்ற நிலையிலே குறித்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றது. இதுவரை 8 நாய்கள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மேலும் 3 நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உணவை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் நாய்கள் மாத்திரமின்றி காகங்கள் மற்றும் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இச்சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இரவு வந்து படுக்க வரையில அப்ப நாம எங்கே போயிட்டு போலேன்னு நான் அதை கவனிக்கையில விட்டுட்டேன். விடிய வந்து பக்கத்து வீட்டுக்காராக்கள் சொன்னாங்க உங்களோட நாய் செத்து கிடக்குண்டு. அப்ப நாங்க அதை கொண்டு போய் பார்க்க ஓரைக்கு மேல கிடக்கு சேர்த்து ஊதிப்பு. அப்ப அதை சொன்னா உங்களோட நாய் எங்களோட நாய் இப்படி போயிட்டு நீங்க என்ன செய்யறான்னு அவங்க சொன்னாங்க. நகர சபைக்கு தாங்க சொல்லி அவங்கள கூப்பிட்டு நாயை மிஷின் கொட்டியில ஏற்றி கொண்டு தாக்கணும் வந்து சொன்னாங்க. அப்ப நான் அதோட நான்
விட்டுட்டோம். பிறகு திருப்பி எங்களை மருமகம் வந்தார், எங்கள் அடம்பல் எடுத்து மருமகம் வந்தார். கருத்துல எங்களுக்கு நாய் சாக்குறதுக்கு காசு கொடுக்கணுமே, பாவம் தானே. அவர்கிட்ட காசை வாங்கி நாங்கள் கொடுத்தா அவங்க நாயை தூக்கி மிஷின் கொட்டி ஜெயித்துட்டு கொண்டு போனான். மத்திய வங்கியும் தொழிலாளர் திணைக்களமும் இணைந்து ஊழியர் சேமலாப நிதி உள்ளிட்ட தரவுகளை பெறக்கூடிய டிஜிட்டல் தரவு அமைப்பை தயாரிக்குமாறு அரசாங்க கணக்கு குழு அறிவுறுத்தியுள்ளது. தொழிலாளர் திணைக்களத்தின் 2021ஆம் ஆண்டு மற்றும் 2022ஆம் ஆண்டுகளுக்கான கணக்காய்வாளர் நாயகத்தின் அறிக்கை மற்றும் தற்போதைய செயற்பாடுகளை ஆராய்வதற்காக அரசாங்க கணக்கு குழு நாடாளுமன்றத்தில் ராஜாங்க அமைச்சர் லஷந்த அலகிவண்ண தலைமையில் கூடிய போதே இது குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர் திணைக்களத்தில் முதலாளிகளை பதிவு செய்த பின்னர் குறித்த ஊழியர் சேமலாப நிதி மத்திய வங்கிக்கு வழங்கப்படுவதாகவும் மத்திய வங்கி ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் தொழிலாளர் திணைக்களத்திற்கு கொடுப்பனவுகள் பற்றிய தரவுகளை வழங்குவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். எனினும் ஒவ்வொரு 6 மாதங்களுக்கும் தரவுகளை பெறுவதற்கு பதிலாக தொடர்ந்து புதுப்பிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தொழிலாளர் திணைக்களம் கொண்டிருக்க வேண்டும் என குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இவை மக்களின் பாதுகாப்பிற்கு இன்றியமையாதது எனவும் அந்த குழு வலியுறுத்தியுள்ளது. கனடாவில் வீடொன்றின் மீது மர்ம கும்பல் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கனடாவின் வாகனில் உள்ள காசா நோவா டிரைவ் என்ற இடத்தில் நேற்று இடம்பெற்றுள்ளது. யார்க் பிராந்திய காவல்துறை அதிகாரிகள் இந்த தாக்குதல் குறிவைக்கப்பட்ட மற்றும் தனிப்பட்ட ஒன்று என்றும் பொதுமக்களுக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் நம்புகின்றனர். ஆனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் வீட்டில் வசிப்பவர்களுக்கும் இடையிலான உறவு குறித்து எந்த விவரங்களையும் அவர் வழங்கவில்லை. இந்த துப்பாக்கிச் சூடு குழந்தைகள் பள்ளிக்கு செல்லும் நேரத்திலும் பகுதி மக்கள் வெளியே சென்று கொண்டிருந்த நேரத்திலும் நடந்துள்ளது. எனவே இந்த தாக்குதல் குறித்து விவரம் தெரிந்த யாரேனும் இருந்தால் முன்வந்து தகவல் வழங்குமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். பாதாள உலக செயற்பாடுகளை ஒடுக்குவதற்காக உருவாக்கப்பட்டு 20 விசேட குழுக்களால் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் பாதாள உலக கும்பலை சேர்ந்த மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது பாதாள உலக கும்பலுடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேல் மாகாணத்தின் தெற்கு பிராந்திய போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் சுற்றிவளைப்பில் தெகிவலை பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரின் சுற்றிவளைப்பில் பொரளை பகுதியைச் சேர்ந்த 31 வயதுடைய சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் 19ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட இந்த சுற்றிவளைப்பில் இதுவரை பாதாள உலக கும்பலை சேர்ந்த 1763 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.